ஓம் சத்குரு பக்தி ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ. சத்குரௌ பரமாபக்தி யஸ்ய தேவா யதா ததா ஆத்மஜானம் முமுக்ஷுர்ஹி பஜேத் வேதாந்த பாஸ்கரஹ. அஸ்மின் தினஹ ஏகத்ரிவிம்சதி தினாங்கः जनवरी मासः. விஷயः குரு. குருஹு நாம பகவான் ஏவ. இதற்கான ஸ்ருதி வாக்கியம், அதாவது குரு என்றால் பகவான் என்ற தலைப்புடைய இன்றைய தலைப்புக்கு ஸ்ருதி வாக்கியமாக அமைகிறது. பகவான் ஸ்தவேவ மே தத் பிரவீது. சாந்தோக்கிய உபனிஷத் 6:1-7. பவானேவ தம் விசாரம் மஹ்யம் ஆவேதயது. புத்திரேன ஸ்வேதகேதுனா பிதரம் உத்தாலகம் பிரதி உக்தமிதம் வச்சனம். குரோஹ சகாஷாத் ஆத்மவிஷயகः விசாரः त्वया श्रुतः किम् इति पुत्राः पृष्टः. श्वेतकेतुः இதம் வச்சः ஜனகம் பிரதி வததி. அதாவது புத்திரனை பார்த்து தந்தையார் ஒரு கேள்வி கேட்கிறார். தெரிந்து கொண்டாயா அப்படின்னு புத்திரன் கேட்டதுக்கு எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுண்டியா அப்படின்னு அவர் கேட்குறார். அதுக்கு ஸ்வேதகேத்துவோட பதில் என்ன அப்படின்னா, குரோஹோ சகாஷாத் ஆத்ம விஷயக்கா விசாரஹா துவயா ஸ்ருதம் கிம், கேட்டுண்டியா அப்படின்னு கேட்கப்படும் போது அந்த கேட்கப்படுற அந்த கான்டெக்ட்ல ஸ்வேதகேத்துக்கு அந்த விஷயம் அவனால் கேட்கப்படவில்லை, அவனால் அது தெரியல அவனுக்கு. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னா, அப்பாவையே குருவாக ஏத்துண்டு அவன் அந்த விஷயத்தை கேட்குறான். பிரம்மனிஷ்டோஹி சத்குரு. குருர் நாம ஜனகோவா புத்ரோவா பவேத். தம் உபகம்ய தஸ்மாதேவ ஆத்மதத்துவம் அவகந்தவ்யம். அத்ர ஹி மந்த்ரே குரவே பகவான் இதி விசேஷணம் தத்தமஸ்தி. உபனிஷத்சு ஹி பிரம்மவித்யாச்சார்யாய சத்குரவே பகவான் இதி விசேஷணம் சாமான்யதோ தீயதே. யார் பிரம்மனிஷ்டரோ அவரே சத்குரு. அந்த குருவை சென்றடைந்து ஞானத்தை அடைய வேண்டும். அந்த குருவை சென்றடைந்து ஞானத்தை அடையும் போது எல்லா உபனிஷதிலும் எல்லா இடத்திலும் குருவை பகவான் என்ற ஒரு விசேஷணத்துடன் அழைக்கப்படுகிறது. அப்போ பிரம்ம வித்யாச்சாரியாவாக இருக்கக்கூடிய சத்குருவானவர் பகவான் என்று சொல்லப்படுவது மிக மிக சாமான்யமான ஒரு விஷயம். பகவான் நாம பூஜ்யஹ இத்யர்த்தஹ. குரௌஹி பகவத் திருஷ்டிஹி கர்த்தவ்யஹ. பகவான் என்றால் என்ன? யார் பூஜிக்கப்பட வேண்டியவரோ அவர் பகவான். அப்பொழுது குருவின் இடத்தில் குருவை பார்க்கும்போதெல்லாம் பகவானை பார்க்கிறோம் என்ற அந்த கண்ணோட்டத்தை ஒருவர் கொண்டு வர வேண்டும். குரவோ ஹி அஸ்மாத் ஆதிதேவ அஸ்மாதாதிவதேவ தேகவந்த இவ திருஷ்யமான அபி நதே சாமானிய மனுஷ்யவத் மந்தவ்யா. குரு என்பவர் மற்றவரை போல் தேகமுடையவராக இருக்கிறார் என்று அவரை சாதாரணமான ஒரு மனிதனாக எண்ணிவிடக் கூடாது. குருஷு பக்தி பூர்வகா பூஜ்ய பாவனா வித்யதே சேத் ததா தேஷாம் உபதேசா பலகாரி பவேத். குருவை பக்தியுடன் பூரண பக்தியுடன் பூஜித்தபடி யார் இருக்கிறார்களோ அவருக்கு அந்த குருவினால் செய்யப்படுகின்ற உபதேசம் பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். தஸ்மாதேவ சத்குரு பகவஹா பகவான் இது விசேஷணைஹி சாஸ்திரேஷு சம்போதயந்தே. அதனால தான் குருவை பகவான், ஏ பகவன், பகவஹா என்ற
இறைவா என்ற சொல்லுக்கு ஒப்பிட்டு ஆர் இறைவனாகவே குருவை பார்த்து சம்போதனை செய்யப்படுகின்றது சாஸ்திரம். அதனால் யார் ஒருவன் குருவை இறைவனாக பார்க்கிறானோ அவனுக்கு உபதேசம் கிட்டும். யார் ஒருவன் குருவை இறைவனாக பார்க்கிறானோ அவனுக்கே செய்யப்படுகின்ற உபதேசமானது பலனை அளிக்கும். அதனால் உபனிஷத் எங்கும் குருவை சிஷ்யர்கள் பகவன் என்றே அழைத்தபடி இருக்கின்றனர் என்பது இன்றைய கருத்து. ஓம் சத்குரு பக்தி ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.